எந்த கப்பை யாரு அவங்க மாமியாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த தலைக்கு வந்து முடி கொட்டுதுன்னா இதை பண்ணு அதை பண்ணு. இன்னைக்கு நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. கிரிஞ்ச் பதுமை. என்னமா அவார்டு வாங்க வர மாதிரி வரீங்க? ஏங்க அவள்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்க முடியும். ஏன் கிரிஞ்ச் பதுமை? ரெடியா இருப்பாங்க. அவர் எப்ப என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா இவங்க கூட அக்கம்பெனி பண்ணிடுவாங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அவங்க கூட இருக்கணும்னு ஆசை, பட் இருக்க முடியல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நாங்க மருமகனா இந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோன்னு எனக்கு இப்போ தோணுது. 8 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, சின்ன பிள்ளை இருக்கு. 8 மணிக்கு எந்திரிச்சு உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. உடம்பு சரியில்லாதவனால அட்னக்கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. கண் மூலமா அந்த டாபிக்ஸ் வரும், இங்க டைரக்டா வராது. அது சரி, சொல்றதுக்கு நீங்க முடிச்சிருக்கணும்ல. 8 o'clock எந்திரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 6 o'clock எந்திரிச்சு பாப்பா அப்படின்னா பாப்பா ஐயோ பாப்பாலாம் சொல்றாங்க நம்ம எந்திரிச்சிடலாம். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆக்சுவலா இவங்க ஸ்வீட்டாவே எப்படி எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. காலையில ஏர்லியா எந்திரிக்கிறது. ஹஸ்பண்ட் வந்து வெளியே போனா பாய் சொல்லணும். வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். அவர் போய் டாடா சொல்லிட்டு வாமா. அதுல எல்லாம் என்ன டார்ச்சர்? நல்லா தானே இருக்கு. நம்ம பழகல எல்லாம் அதுக்கு. நம்ம என்ன கல்யாணத்துக்குள்ள எப்படிமா பழக முடியும்? ஏன் அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. ஒரு 12 அந்த டைம்ல வெளியே போவோம். நைட்ல பிரியாணி சாப்பிட போவோம். இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. மொதல் நீங்க 12 மணிக்கெல்லாம் வெளியே போகாதீங்க அப்படின்னா இவங்க 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க பிரியாணி. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன் சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல. பேச்சா. ஆனா ஒரு குடும்பம் நைட்டு முழுக்க உட்கார்ந்து பிரியாணி சாப்பிடுறதே புதுசா இருக்கு எனக்கு. அதான் மண்ணா, அதேதான். 2 பேர் மட்டும் போறாங்க, நான் பாப்பா பாத்துப்பேன் நைட்ல. நாங்க போகும்போது ஃபேமிலியா போவோம். ஆக்சுவலா என்னை வாங்கிட்டுலாம் வராது, என்ன கூட்டு போ. அதாங்க ஃப்ரீ டைம் ஃபோன்ல பேசிட்டே இருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் கரெக்டா ஆக மாட்டேங்குது. வந்து அப்புறமா தான் தெரியுது எப்படி இருக்காங்கன்னு. அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? உங்க அப்பா அம்மா கூட சொன்னாங்க சமையல் தெரியாது. நான் சொன்ன 2 வயசுல நான் சொல்லி கொடுத்துருவேன். அந்த அப்புறமா தான் தெரியுது அந்த அம்மா ஏந்திரவே மாட்டேது. என்ன பண்றது? உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நந்தி ஸ்லீப்பிங் பியூட்டி. எனக்கு வந்து பாருங்க, ஸ்லீப்பிங் பியூட்டி, தூங்கு மூஞ்சிமா அதுக்கு பேரு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். காலையில சீக்கிரம் எழுந்திக்கணும். சாரி கட்டி விட யாருமே இல்ல. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. மாமியார் வீட்டுல இருந்து அப்படி என்னெல்லாம் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு? என்ன எந்திரிக்க எழுப்பில விட மாட்டாங்க. எவ்வளவு நேரம் தூங்குறியோ தூங்கிக்கோ. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. உங்க கேரக்டர் புரிஞ்சிக்கவே முடியல. உங்க கேரக்டர் இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு குடியா கண்டா. மண்டே ப்ளூ கலர், டியூஸ்டே ரெட் கலர், வெனஸ்டே ஒரு கலர் எல்லோ, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலர் வச்சுப்பாங்க சார். இதுன்னு புரியல. எதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலர்? சார் நவகிரகம் 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. பிளாக் தான் நிறைய இருக்கும். பிளாக் கீழே மேட்சா ரெட்னா டியூஸ்டே ரெட் போட்டுப்போம். சம்மந்தமே இல்லாம இருக்கும். சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆபீஸ்ல என்ன பார்த்து. வந்து ஒயிட் பேஸ்ல இருக்கணும். டபுள் கலரா இருக்கிறதுனால பர்பிள்ல வந்து ஒயிட் வரும். நம்ப முடியல பாஸ். இந்த பொண்ணாது குறைஞ்சபட்சம் துப்பட்டால ரெட்டை வச்சுட்டு ரெட்டுன்னு சொல்லுது. அந்த அம்மா இந்த பச்சை கலருக்குள்ள ஒயிட் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. உட்டியாடா ஒரு பீலா. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. என்ன விஷயத்துலலாம் உங்களுக்கும் உங்க மாமியா இருக்க முடியல? அழகு இளமை சார்ந்து போட்டிகள் நடக்குது. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்னன்னா எனக்கு சீமந்தம் இப்போ ரீசெண்டாக நடந்தது சார். நான் தான் வந்து கிராண்டா இருக்கணுன்ற மாதிரி நினைச்சு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் மெஹந்திலாம் போட்டேன். குறுக்க இந்த கௌசிக் கொண்டா எனக்கு காம்படிஷனா அவங்க இன்னொரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை வச்சு வந்து மெஹந்தி போட்டுக்கிட்டாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பொண்ணோட கணவருடைய தங்கச்சியோ அக்காவோ அங்கதான் போட்டி நடக்கும் நார்மலா. இல்லாத வீட்டுல என்ன சார் பண்றது? வயசுலயே நான் குழந்தை பெத்துன்ட்டேன். இப்போ எனக்கு வயசு 43 தான் ஆறுது. என் பையனுக்கு 27 வயசு ஆறுது. அதுக்கோசரம் அவளுக்கோசரம் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்கோம். அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார். என்னோட மாமியாரா அப்படின்னு கேக்குற அளவு ஏஜ்டா தெரியுறோமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் நம்மளோட எங்க இருக்காங்களே, அதுதான் புறாமடா புறாம.
என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? மாமியார் செய்யற வேலையெல்லாம் மருமகளும் செய்யலாமே சார், போட்டி போட்டுட்டு ஏன் அதை மட்டும் விடுறாங்க? அந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணே நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. இந்த காய் இப்படிதான் கட் பண்ணும், இந்த சாமான் இங்க தான் வைக்கணும் அப்படின்னு அவங்க ரூல்ஸ் வைக்கும் போது எங்களுக்கு புதுசா இருக்குல்ல. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்க 4 மாசம் பெட்ரூம் இருந்தப்ப கூட நீங்க தான் வேலை பார்த்தீங்க. வேலை பார்க்கல சார், என் மருமகளுக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன், அவ செய்யல. அது ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல, வேற வழி இல்ல. சரி சார், அந்த வேற அந்த இடத்த எடுத்துட்டு இருக்கலாமே. அந்த இடத்த எதுக்கு நான் எடுத்துக்கணும்? அதுக்கு முன்னால் நீங்க எனக்கு ஸ்பேஸே கொடுக்கல. மருமக வந்து நீங்க வந்து சமைச்சீங்கன்னா அவர் இன்னும் ஒரு சாதம் கூட சாப்பிடுறாரு, நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவா. உன் டெக்னிக் எனக்கு பிடிச்சிருக்குமா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. இப்ப எல்லா வேலை அவதான், நானும் கூட மாட எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்களும் உங்க மருமகளும் நல்லா ஒத்துமையா இருக்கீங்க இல்லையா? இல்ல சார். இல்லையா? நீங்க உள்ள கிச்சன்ல இருக்க வரைக்கும் உங்க பையன் கிச்சனுக்கு வரமாட்டான். ஆக்சுவலா அவங்களுக்குள்ள நல்ல உறவே அங்கேயும் தான் வரும். கேட்டுக்க. நீங்க அந்த சைடு தான் சப்போர்ட் பண்றீங்க, ஆமா, மருமகள் தான் சப்போர்ட் பண்றீங்க. நல்லா கத்தியது கதறியது ஊரை கூட்டியது. இந்த பிள்ளைங்க எல்லாம் தன்மையா மாமியாரோட ஒரு வீட்டுல இருக்குங்க, அதுவே சூப்பர். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. நான் ஒரு மாமியாரான காரணத்தினாலேயே நான் இதெல்லாம் கூட செஞ்சுக்கிறது இல்லை. அது என்னென்ன அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஃப்ரீயா வெளியில போக முடியல, என் குழந்தைய பாத்துக்கணும், நீ இப்படி வெளியே போயிட்டா குழந்தைய யார் பாத்துக்குதுன்னு வீட்டோட முடக்கி போடுறாங்க. முடக்கிடுறாங்க. அவ்வளவு ஆத்திரம் வருது, கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஒரு டூர் போறோம், ஒரு பிளான் பண்றோம், நம்ம ஒரு இடம் சொன்னா இவங்க அது வேண்டாம் ஆண்டி இது போலாம், பையனும் அதை தான் கேக்குறான். செப்பல் அவளுக்கு தெரியாத நான் போட்டுட்டு வந்துட்டேன் சார். ஒரு செப்பல் காணோன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் அது சார். இங்கதான் இருக்கா? கேட்காம இருந்தா கலவாணி தானே. ஏய் வட வேண்டாம் எடுத்து எடுத்தாலும் குடை எடுத்தாலும் உடைய